தெற்காசிய நாடுகள்ல சுற்றுலாத்துறையில மிக முக்கியமான நாடுகள்ல இலங்கை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஒன்று அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்படிப்பட்ட இலங்கையின் சுற்றுலாத்துறையில மிக முக்கியமான வருமானத்தை ஈட்டி தரக்கூடியதாகவும் மிக முக்கியமாக சுற்றுலாத்துறைகிட்ட கவரக்கூடிய ஒரு விஷயமாகவும் ரயில் பயணம் அப்படின்னு சொல்றது இருக்கின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படிப்பட்ட ரயில் பயணத்தின் வரலாற்றை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இலங்கையின் முதல் ரயில் பயணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது 1864 ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி தொடங்குது. இது கொழும்பு புறக்கோட்டையில் இருந்து அம்பேபுச வரைக்குமாக கிட்டத்தட்ட 54 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யுது. இலங்கையின் முதல் ரயில் பயணம் உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 3000க்கு மேற்பட்ட ஊழியர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியங்க வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க. இதுல உள்நாட்டு ஊழியர்கள் மட்டுமல்லாம தென்னிந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட தொழிலாளர்களும் பெரும் பங்களிப்பு வழங்கியிருக்காங்க. கொழும்புல இருந்து அம்பேபுச வரைக்கும் இருக்க இந்த ரயில் பாதையை அமைக்கிறதுக்கு சுமார் 4.5 பில்லியன் கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்குது. இது 1860ஆம் ஆண்டு காலப்பகுதிகளை கற்பனை செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையாக பார்க்கப்பட்டிருக்குது. 1864ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது புகையிரத சேவையானது கிட்டத்தட்ட 2026 வரைக்கும் 161 வருடங்கள் வளமையான ஒரு புகையிரத சேவையின இலங்கையின் ரயில்வே திணைக்களம் வழங்கி கொண்டிருக்குது. ஆரம்பத்தில் அமைக்கப்பட்ட இந்த ரயில் பாதைகள் 4-5 முறைகள் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறதோட தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நீராவி என்ஜின்களுக்கு ஏற்றவாறு அமைக்கப்பட்டிருந்த அந்த தண்டவாளங்கள் தற்பொழுது புனர் நிர்மாணிக்கப்பட்டு தற்போதைய நவீன டீசல் என்ஜின்களுக்கு ஏற்ற அமைப்பிலையும் மின்னணு சிக்னல் முறைக்கு ஏற்றவாறும் முழுமையாக நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய வரலாறு கொண்ட இலங்கை இந்த ரயில்வேல நீங்க பயணிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்றத உங்க கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் சொல்லுங்க. இது போல இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம்.